வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 95 தான் நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடில், அதாவது 94ல் ஒரு வீடியோவை எப்படி வைரல் ஆக்குறது யூடியூப்லங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அது வந்து வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதனால ஒரே ஒரு வீடியோ மட்டும் நம்ம சேனலில் வைரல் ஆகுது, அத்தோடய வந்து நம்ம சேனல் வந்துட்டு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்துட்டு நார்மலாக தான் வியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன்? ஒரு வாட்டி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணணுங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட யூடியூப் சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை இலவசமாகவும் ப்ரமோட் பண்ணுறேன். அதே மாதிரியே 15 டேஸ் யூடியூப் ட்ரைனிங் நாம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ யூடியூப்பை பற்றி A to Z எல்லா விஷயங்களை பற்றியும் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும், அதுவும் வெறும் ஷார்ட் டைமில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கும் நீங்கள் 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட் பண்ணுவாங்க. வெறும் 15 நாளில் யூடியூப்பை பற்றி எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செலவு பண்ணாலே போதும். ஸோ இப்போவே கீழே இருக்க அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேட்ருக்கு. ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. எப்படியும் வந்துட்டு ஒரு 50லேருந்து 100 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ தான் வந்துட்டு வைரல் ஆகும். இந்த வைரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் வந்தாலோ இல்லை லேக்ஸ்லையும் மில்லியன்ஸ்லையும் வியூஸ் போனால் தான் அந்த வீடியோ வந்துட்டு வைரல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுதான் வந்துட்டு கிடையாது. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு ஆவரேஜாக 100 வியூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வீடியோக்கு 10,000 வியூஸ் போகுதுன்னா அது நம்மளை பொறுத்த வரைக்கும் வைரல் வீடியோ தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த வைரல் வீடியோவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்குமே இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இந்த ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஒய்டி ஸ்டுடியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே அனலிட்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டாப் வீடியோஸ் அப்படின்னு போட்டு லாஸ்ட் 28 டேஸில் எந்தெந்த வீடியோஸ்லாம் இப்போ கரண்ட்டில் உங்கள் சேனலில் அதிகமாக வியூஸ் போய்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் முதல் 3 வீடியோஸையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 3 வீடியோஸில் ஒரு சில டேட்டாஸை நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த வீடியோ பற்றின ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் மேலே செகண்ட் ஆப்ஷன் ரீச் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குங்க. அதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த சைட்ஸில் இருந்துலாம் உங்களுக்கு அதிகமாக வியூஸ் போயிருக்கு யூடியூப்பில் அந்த பர்டிகுலர் வீடியோக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டாப் வீடியோஸில் முதல் 3 வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 3 வீடியோக்குமே வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த வழிகளிலேருந்து அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வியூஸ் போயிருக்குன்றதை தெளிவாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே மேலே யூடியூப் சர்ச் அப்படின்னு கொடுத்து அதுக்கு பக்கத்தில் அதிகப்படியான பெர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்னா முக்கால்வாசி வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் வழியிலேருந்து தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ யூடியூப் வழியிலேருந்து தான் வந்திருக்கா இல்லை வேறு எந்த சோர்ஸ்லேருந்து வந்திருக்குன்றதை எடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது யூடியூப் அல்லாத மற்ற வழிகள் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் மூலியமாக அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வியூஸ் நிறையா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்னு எல்லாமே வந்துட்டு இருக்கும். எல்லா அதர் சோஷியல் மீடியாஸுமே வந்துட்டு அதில் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்புன்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் மூலியமாக நம்மளோட வீடியோஸ் வந்து நிறையா ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி எந்தெந்த சோஷியல் மீடியாஸில் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாஸில் அதிகப்படியான அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் வந்துட்டு ஷேர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை மேபி நீங்களே பண்ணிடலாம், இல்லை உங்களோட வீடியோ பிடிச்சவங்க மற்றவங்க அந்த வீடியோ பார்க்கணுன்ற எண்ணத்தில் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடலாம். ஸோ இப்படி எந்தெந்த அதர் வெப்சைட்ஸ், அதாவது அதர் சோஷியல் மீடியாஸ் அண்ட் ஆப்ஸ் மூலியமாக உங்களோட வீடியோஸ் வந்துட்டு ஷேர் ஆயிருக்குன்றதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறம் டாப் 3 வீடியோஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த 3 வீடியோஸும் என்ன கண்டென்ட்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதே கண்டென்ட்டில், அதாவது அதே கண்டென்ட்னா அப்படியே அதே வீடியோ கிடையாது, அந்த கண்டென்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஏற்ற மாதிரியான வீடியோஸை வந்துட்டு நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது இப்போ வியூஸ் போய்கிட்டு இருக்க அந்த 3 வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக நீங்கள் மற்ற வீடியோஸ் வந்துட்டு உங்கள் சேனலில் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கரண்ட் வீடியோஸ்க்கும் வந்துட்டு இன்னும் வியூஸ் அதிகமாக போகும். இப்படி வந்துட்டு நான் சொன்ன அந்த 3 வீடியோஸ் வந்து நீங்கள் டாப் 3 லிஸ்ட்லேருந்து ஒரு 3 வீடியோ சூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த 3
3 வீடியோக்கு எந்த அளவுக்கு அதிகமாக வியூஸ் போய்கிட்டு இருக்கோ அதை விட அதிகப்படியான வியூஸே வந்துட்டு இப்போ நீங்கள் கரண்ட்டில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோ அனலைஸ் பண்ணுங்கள், அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ்லாம் வந்துட்டு எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸை நீங்கள் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு மேக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் விஷயம். டாப்பில் போய்கிட்டு இருக்க வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக கரண்ட்டில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கரண்ட்டில் போடுற வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக போகும் கம்பேர்டு டு தட் டாப் வீடியோஸ். இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கொட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். டவுட் சின்னதாக இருந்துச்சுன்னா, டவுட் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மச்சி. அன்டில் தென் பை ஃப்ரம் பாபா. பை.